சமையல் காணொலி வந்து பதிவு செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுருந்தவங்க. இன்னைக்கு ஜது இல்லாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு நாளை இப்போ ஜது என்ன சும்மா அப்படி இப்படி நிறைய கதைக்குமே நான். அப்போ இன்றைக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது எல்லோரும் தெரியும் மட்டக்களப்புலேருந்து டிலானி வந்து நிற்கிது எங்களை போயிட்டு. அப்போ அவருக்கு வந்து ஒரு சாப்பாடு வந்து விருப்பமாம். என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? அம்பிட வாயிலே கேட்போம். என்ன சாப்பாடு தம்பி? அதாவது கோழி புக்கை வந்து அம்மா வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா நீங்கள் அது உங்களோட வீடியோ பார்க்கலாம், சில வீடியோக்கள் வந்து நீங்கள் செய்கிறீங்களான்னு. அப்போ நீங்கள் இன்றைக்கு எனக்கு கோழி புக்கை செஞ்சு தாங்க. என்ன அவ்வளோதுக்கெல்லாம் தெரியாது, சும்மா நோமெல்லாம் அளவு செய்கிறமான சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க கோழி புக்கை வந்து இந்த முறையில் செய்யுது இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் செய்யணும். இன்றைக்கு செய்ய போகிறோம் ஒரு புதுசாக தான். ஏன்னா எனக்கு வந்து பானையில செய்யவே தெரியாது. இன்றைக்கு புதுசாக பானை பற்றி பார்ப்போம். அப்போ உண்மையாக இந்த கோழி புக்கைக்கு வந்து அனுதாம் வந்து எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு கிலோ அரிசி வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை வந்து கீரிச்சம்பா. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, எவ்வளோ இது உருளைக்கிழங்கு? 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கு. மற்ற வெங்காயம் வந்து பெருசு பெருசாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி குட்டி வெங்காயம் தான் கூடுதல் எல்லாரும் போடுற வினம். மற்றது இதுக்கு என்ன ரச்சி எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கிலோ எடுத்து வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கழுவி மஞ்சள் போட்டு அப்புறம் வந்து தூளும் போட்டு வச்சிருக்கிறோம். மற்ற சும்மா கொஞ்சம் கேரட்டும் போட்டுருக்குறோம். மற்ற பச்சை மிளகாய், மற்ற உள்ளி, மற்ற தக்காளி பழம், தேசிக்காய், மற்றது வந்து இது பால் சிலாக்கள் வந்து விடுறே இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்டாக இருக்க மாட்டோம் விடுறாதே. நிறைய நாளைக்கு பிறகு அவங்க தக்காளி பழம் தேசிக்காய் அவனோட வாயில் தமிழக்கு ஆசையாக இருக்குது. அப்போ அங்கே இந்த கோழி புகைக்கு உரிய பொருட்கள் வந்து மேலே இவ்வளோ வெட்டி மினக்கட்டி இவ்வளோ தூரம் தயார் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ரொம்ப. அப்புறம் கருவேப்பமில்லை, இது ரட்டி சிறகு. இதுதான் வந்து ரட்டி சிறகு. ஆனால் இது வந்து மட்டக்களப்புக்காரருக்கு வந்து உண்மையாக தெரியாது ரட்டி சிறகு. நாங்கள் வந்து ரதியம்மாவிட்ட போயிருக்கேன் வந்து ரச்சி சிறகு வந்து கடையில் கேட்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. முன்னால உங்களுக்கு தெரியாது அந்த சிறகு என்னன்னு? இல்லை தெரியல. எனக்கு தெரியும். நான் ரதியம்மாவிட்ட கேட்க நான் வந்து ரதியம்மா கோழிக்கறி காய்ச்சலுக்கு போய் கடையில் கேட்டு நான் கேட்க சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு லண்டன்ல ஒரு அக்கா சொன்னவா இந்த இதுக்குள்ள எனக்கு நிலை இருக்குல்ல. அது வந்து அந்த இந்த இலையன்னு சொல்றது என்ன பிரியாணியில இருக்குதான். இந்த இலையை வந்தோம் ஒவ்வொரு வெள்ளியில, அதாவது ஒரு கிழமையில ஒருக்கா வெள்ளிக்கிழமையில வந்து இதை போட்டு எரிச்சா அந்த கண் டிஸ்டிக் நல்லதான். அப்போ வேலையை போட்டு சொன்னாங்க. ட்ரை பண்ணலாம் அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க நல்லன்னு சொல்லி. சரி வாரங்கள் நாளை வெள்ளிக்கிழமை தானே ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன இதை வந்து நாங்கள் வறுக்கணும். இது வந்து இப்படி பேக்கெட்டா சும்மா வாங்கி வச்சுக்கோ, இப்படி வறுத்து குத்தி எடுக்கணும் நினைச்சியா. சரி, அப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு கோழி புக்கை தான் தம்பின விருப்பத்துக்கு நீங்கள் செய்ய போகிறோம். ஆனால் இந்த கோழி புக்கை சாப்பிட்டா வந்து கண்ணால் தண்ணி ஊற்றுப்படணும். அப்பா உரைப்போ அப்படிதான் உரைப்பா சாப்பிடணும். ஆனால் கொஞ்சம் உரைப்பை நான் உரைச்சி செய்ய வேண்டாம். சின்ன பிள்ளை ஏஜம்மா மற்ற ஆத்தம்மாலாம் சாப்பிட மாட்டேன். அதிலேயே கொஞ்சம் முறைப்பை கொடுத்துட்டு தம்பிக்கு கொஞ்சம் தூள சைடில் வச்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்டுமே. அப்போ இன்னைக்கு கோழி புக்கை தான் தம்பியை விருப்பத்தை செய்ய. அப்புறமா நான் வந்து எனக்கு வந்து டேசர் பண்ணும் கோழி புக்கை செய்யறா. அது மடுக்கலாம். அதே இன்னைக்கு நாங்கள் வந்து பானையில் செய்ய போகிறோம். ஆனால் வந்து கோழி புக்கை வந்து அடுப்புலாம் எல்லாரும் செய்யறது. இப்போ நான் அடுப்பு கேஸில் செய்யலாம். கேஸ் சொன்னாங்க ஒரு அடுப்பு இருக்குது. போவே இல்லை. அப்போ நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் செய்ய போகிறோமே நினச்சியா. சரி, ரமணியம்மா வந்து இப்பொழுது கோழி புக்கை வந்து செய்ய போட்டால் நான் ரமணியம்மா பேரை வச்சு கொண்டு விடுவேன். நல்லதானே. இப்போ நாங்கள் வந்து கேஸ் எடுப்ப போட போகிறோம். அவங்க பானையை வெட்டி தான் பார்க்கணும் ஒரு இடக்கு போய். சரி, நீங்கள் ஒரு நாள் தெரிஞ்சு சாப்பிடலையே இங்கே? இல்லை ஒரு நாள் நாங்கள் சாப்பிடலையே? இல்லை. ஆனால் நிலானி அம்மா நல்லா சமைப்பா. நானும் சாப்பிட்டாங்க. நான் என் அம்மாட்ட கையால நாங்கள் போனோன்னே பெரிய பீஸா வெட்டி எல்லாம் போட்டு தருவாங்க. ஆனால் நீங்கள் கூடுதலாக இரவுல சோறு தான் சாப்பிட்றது? எனி டைம் சோறு தான், ரைஸ் தான். அப்போ இங்கே சாப்பிட கஷ்டமா இல்லையோ? இல்லை அப்படி இல்லை. சோறு சாப்பிட்றாங்க உடம்பு வைக்கிறது. அனுஷனுக்கு உடம்பு, ஆனால் நம்மளுக்கு உடம்பு இல்லை. இல்லை அப்படி சொல்லல. கூட்டி நல்லா அதுவும் நீங்கள் வெள்ளை அரிசி தான் கூட சாப்பிட்றீங்க. வெள்ளை அரிசி இங்கே வந்து குத்தரிசி நாங்கள் ஒருக்கா சமைச்சு கொடுக்க பெருசாக சாப்பிடல. ஆனால் எனி டைம் வந்து தம்பி சோறு சாப்பிட்டாலும் ஆனால் இங்கே வந்து காலையில் நாங்கள் சாப்பாடு செய்ய சாப்பிட்றீங்க. அண்ணே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோமே. உங்களுக்கு இந்த சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குது தம்பிங்க? இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ரவையெல்லாம் பிடிச்சிருக்கு.
ஓ நல்லா இருந்து காலையில் செஞ்சது காலையில வந்து மரக்கறி எல்லாம் போட்டு உப்புமா செஞ்சாங்க நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. தேவைப்பட்டா எடுத்து குடிக்கலாம். என்னது தேங்காய் ஆட்டோ வந்து திருத்தா போயிட்டு அப்புறம் இன்னைக்கு தம்பி தான் வீடியோ ஷூட் பண்ணல. இந்த புதுப்பிச்சுன்னா சமையல் வீடியோ வந்து பதிவு செய்யலைன்னா நான் வெங்காயம் போடுறேன். ஆனால் எனக்கு குட்டி வெங்காயம் தான் போடுறது. ஆனால் நான் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். உருண்டு முடியாது. அப்புறம் என்னதான் அப்புறம் கடுகு செஞ்சுருவோம் போடுவோம். அவ்வளோத்துக்கெல்லாம் தெரியாது, சும்மா தான் தெரியும். எனக்கு கடமான தெரியாது. அது நம்மகிட்ட சமையல் வீடியோ போடணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையில நீங்கள் சப்போர்ட் பண்ணினா டெய்லி போடக்கூடிய மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக. இது இப்போ கடுகு என்ன கடுகு மூடி மூடியாக போட்டுருக்காங்க. கொஞ்சம் போடுங்க. கடுகு எல்லாமே எனக்கு பெருசாக பிடிக்காது. வாசனை தெரியாமம்மா அதுதான் இந்த சீரன் போட்டுருக்கு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே பச்சை மிளகாயம் போடுவோம். வெங்காயம் ஆனால் மிளகாய் வந்து முழுசாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பச்சை மிளகாய் பெருசாக பார்த்தீங்களோ, இந்த மழை பச்சை மிளகாய் வந்து உரைக்காது. குட்டி கட்ட பச்சை மிளகாய் காரமாக இருக்கும். அது உரைக்காது. அதுக்காக சாப்பிடக்கூடாது சொல்கிறேன். பச்சை மிளகாய் போடுங்கண்ணா. அந்த சாமியோட பச்சை மிளகாய் பிரியாணி போட்டேன். அது மணியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த அக்கா செய்யலாம் பச்சை மிளகாய் பிரியாணி கேஸை கூட்ட வாழை போட்டுட்டு. இது வந்து பெருசாக இதாண்டாது. கூடுதல் அடுப்பில் அதுதான் செய்யுது. ஆனால் டிலானி இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து உண்மையை அப்படி இருக்கிறத உள்ளன்னு சொல்லுவோம்மா. ஓகே ஓகே பிள்ளைச்சு சொல்லுவோம். ஆனால் மட்டதான் நம்ம போடுறது ஏதாச்சும் இல்லை நானும் கொஞ்சம் வதங்கினா அப்புறம் இது மிச்சம் வைக்கலாம் போடுவோம். இதோட எத்தனை வாட்டி அந்த கோழி சிக்கன் செய்வீங்க? நான் வீட்டை வந்து நிறைய வாட்டி செய்கிறேன். எனக்கு நல்ல விருப்பமாக சொல்லி பிடிக்காது. கோழிக்கிட்ட விருப்பம் இல்லை. கோழி புட்டை வந்து எனக்கு மட்டுமே இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரியாணி அது எல்லாம் பிடிக்காது. புறம்புறமா சமைச்சா இருக்கும். என்ன எனக்கு விருப்பம் கோழிக்கிட்ட. கோழிக்கிட்டையும் வெற்றி சோடாவும் வாங்கினா குளிருக்கு தண்ணியை குடிக்கலாம். நான் சொல்கிறேன் பரவாயில்ல. என்ன விடுறதா எனக்கு பக்கத்து விட்டுக்காது. எனக்கு என்ன கொஞ்சம் ஆக கண்மாவே இல்லை. அப்படியே மிச்சத்துலையும் போடுவோம். எல்லாம் வந்து வரமாட்டாங்க வேணும். உருளைக்கிழங்கு வந்து போடுவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்டாக இருக்கும் கோழிப்புட்டா. இல்லாம தனி கோழியில் செய்கிறேன். இந்த மரக்கறியில் மிக்ஸ் பண்ண பக்கத்து வீட்டில் நான் போது உருளைக்கிழங்கு இந்த கோப்பை வந்து எனக்கு பிடிக்காது. தெரியுமா? அதுதான் கம்மினா அது பண்ணுவீங்க. சரி அதே கோப்பை நாம வாங்குவோம். அப்படியே கரெக்டாக என்ன நான் வந்து கலந்துருவே போடணும். இல்லையா வாங்கி கொஞ்சம் தான் போடணும். சும்மா டேஸ்ட்டுக்காக தான். நாங்கள் இது வந்து எங்களோட வீட்டுக்கு செய்கிறதே அப்படி எல்லாம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் செய்கிறோம். ஆனால் சில பேர் வந்து கோழி தூக்கம் செய்கிற தனி கோழி தான். அந்த சிவப்பரிசியில் செய்கிறேன் தான். நாங்கள் வந்து திருட்டலை செய்கிறோம். நாங்கள் வந்து பூதம் வந்துச்சு. பூதம்மா ஜலம் வந்துச்சு. ஜலம் வந்து ஆட்டோத்தில் தந்து போகணும். ஜலம் நாளைக்கு ஸ்பெஷல் ஒரு கோழி புக்கை. கோழி புக்கை பார்க்குறப்ப கூட தடனிக்கு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி பிறகு அடுத்த கட்டணம் வச்சிருக்கோம். ஓகே இப்போ உருளைக்கிழங்கு மற்ற வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டு அப்படியே வந்து தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி உள்ளி பேஸ்ட். அந்த தக்காளி பழத்தையும் போடுவோம். மழை நல்ல ஒரு சாப்பாடு. மழை நேரத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடெல்லாம். இல்லை மழை நேரம் வந்து கூடுதலாக எல்லாருக்கும் பசிக்கிறார். வெஞ்சி அம்மா முதலாதா சமைச்சிட்டு முதலாதா சாப்பிட்றாருன்னா நீங்கள் புறாங்க போய்க்க ரொம்ப எனக்கு மழை நேரம் பசிக்கல. கோடை காலம் சாப்பிடுவேன். அளவுக்கு தெரியுமா? தெரியுமா? அப்படியே வந்து உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட் ஏன்னா அது உள்ளியும் இஞ்சியும் போடணும். உருளைங்க போயிட்டு தாங்குவோம். அது இது நல்லது. எல்லாம் சுத்தமாக தான் ஒன்றும் கையோட ஓகே
இன்னைக்கு ரமணியா மட்டும் சமையலை பார்ப்போம் என்ன நடக்குது. உள்ளுக்கு இருக்காங்க நிறைய உள்ளி. அதே கிலோ உள்ளிட காலையில் வெயிட்டிங் ஆகலை. வெயிட்டிங்ல ராக்கல பின்னால நின்று அது வாசம் இல்ல வணக்கம் நேச்சுரல் இருக்கலாம் அதுக்கு தான் சரி சரி இதுக்கு கொஞ்சம் செய்யறாங்க என்னண்டாவது கோழிக்கு அவங்க செய்யறாங்க மசிக்கு போட்டுட்டு கொஞ்சம் நம்முடைய பதம் போட்டு கொஞ்சம் இருக்க ஒரு மஞ்சள் ரசி கிடக்க உப்பு போடக்கூடாது. இப்போ உள்ளியெல்லாம் போட்டது கொஞ்சம் மனம் எடுக்கணும். அந்த உள்ளி மணக்கிறது சேர்ந்து அந்த வேலை மனம் போகணும். அப்போ கொஞ்சம் எல்லாம் பதம் போடும். வதங்கினாப்புல அடுத்த கட்டம் என்ன செய்யறோம்னு தெரியும். நாங்கள் வந்து அரிசியை வந்து வேலைக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் நினைச்சியா. ஏன்னா இந்த அரிசி வந்து கொஞ்சம் வேலைக்கு அவியாட்டி சொல்லி போய் நிற்க வந்தேன். சொல்றது நொறுக்கரிசி பார்த்திருமா அதுதான். அப்போ அதை வேலைக்கு கழுவி வச்சுருக்கோம். அப்போ அந்த இது வந்து கீரிச்சம்பா தம்பி சாப்பிடாது. ஆனா சத்து தான் டேஸ்ட் இருக்கேன். ஓ அது கூடதான் அதெல்லாம் செய்கிறேன். சாப்பிடக்குள்ள நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம். தெரியுதா பானைகளால இல்ல பச்சை மிளகா நல்லா தெரியுது போல இருக்கு. பச்சை மிளகா அது ஒன்று ரெண்டு சாமான் மிஸ் ஆயிடும். ஒன்று முட்டையும் தயிர்ச்சம்பளம் போட்டுடலாம். எனக்கு தயிர்ச்சம்பளம் பிடிக்காது. அதனால முட்டாய் கோழி குக்கைக்கெல்லாம் தயிர்ச்சம்பளம் போட்டு சாப்பிடல. பிரியாணிக்கு தான் நல்லா இருந்தது. பிரியாணி இதுவும் பிரியாணி இல்லை தங்கச்சி தான் இல்லை மிளகு நான் கண்டதுதான் போடுற அனுமதி. ஆனால் நாங்கள் வேக்கிட்ட போடுறோம். மிளகடி போடுற டேஸ்ட் உப்பு போடலையோ? ஓ மாத்தி அதை கண்டவில்லை. உப்பு போடல குப்பையில தண்ணி ஊற்றிக்காம உப்பு போடலாம். உப்பு ஒரு காலம் மூடக்கூடாதாம். எங்களுக்கு கொமெண்ட்ஸில் வந்தது தெரியா. இது நான் விழுந்து இல்லை அது மூடக்கூடாதான். உப்பு நாங்கள் போடுறோம். நான் போடுறேன். அது உப்பு அறிய கூடாதுன்ற உப்பு அறிஞ்சாவும் அப்படி உப்பு வருமா என்ன வந்துருச்சு. அப்புறம் கோழிப்புக்கு உப்பு என்ன செய்யும்? உவர்க்கும். எல்லாம் செய்து அஜிப்பா என்ன செய்யப்படும்டா கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடப்போம். பெரிய வேலையில் போல என்ன இது நல்ல சுகம் டக்குன்னு செய்யலாம். காய்ச்சல் நேரம் எனக்கு அந்த அளந்து தண்ணி எல்லாம் விட தெரியாது. சேர்ந்து போய் அவியோட தண்ணி கும்ப கும்பம் இது காணாது. ஒரு அவசரம் சொல்லலாம் ஒரு வகையில. நான் அவசரம் இல்லை மரக்கறி மற்றது என்ன செய்யணுமாண்டா சிக்கனை போட்டு வாழையை முட்டுவோம். என்ன செய்யறது இந்தியா சமையல்காரங்க தேங்காய் பால் விடுவோம். கொஞ்சம் சில பேர் தேங்காய் பால் விடுவோம். இல்லைன்னா விடுவேன். எனக்கு ருசி தான் தேங்காய் பால் விடுவோம். நல்லா இருக்கும். அங்கே போனது இல்லையா? இது நான் இடிச்ச தூள் யாழ்ப்பாணத்தை இடிச்ச தூள் காரம் கொஞ்சம் கூட வேறு கண்மணி டேஞ்சரா போடுவேன். இல்லை இல்லை நீங்கள் போடுங்க கணக்கு போடுங்க. யாழ்ப்பாணத்துல கோழிப்புக்கு கேட்டவங்க பார்த்தா தருவோம். எல்லாமே லிமிட்டா இருக்கும். நான் போடாம இது எனக்கு சமைக்கிற மாதிரி தெரியலையே. கூல் இது தூள் காணா புள்ள இது கொஞ்சம் தூள் சேர்த்து நான் இல்லை அதோட நான் காரம் கூட பால் மிளகாய் எலுமிளகாய் எல்லாம் போட்டது இதெல்லாம் அப்படியே விட்டு அப்படியே நீ என்ன செய்ய போறோம்னா சிக்கனையும் போட்டு விட்டா அப்படியே அவிஞ்சிருக்கும். சிக்கன் ரொம்ப அவியணும் இல்லை. சிக்கனை தான் அப்படி கண்டு ஆமா இந்த கோப்பர் அப்படி தூக்கலாம் கிடக்கு. சரியான ஓ வெயிட் இது வந்து 1.5 கிலோ சிக்கன் வாங்கினாங்க. 3/4 கிலோ அரிசியா 3/4 கிலோ அரிசி. ஏன்னா நான் சோறு நிறைய சாப்பிட மாட்டேன். அதனால கறி சேர்வைகள் கொஞ்சம் கூட போட்டால் டேஸ்டாக தானே இருக்கு. இதெல்லாம் போடுவோம். எனக்கு சத்து காணா சொல்லிக்காரு சத்து காணும். அனுப்பு தானே இல்லை. அதே மாதிரி எங்களோட அப்பாவுக்கு நல்ல விருப்பம் இந்த கோழிப்புக்கு. ஏண்டா அவர்கிட்ட துண்டா சக்கரம் இருக்கிறார். இல்லை என்ன செய்யற அப்போ வந்து சாப்பிடலாத நிலையா இருக்கு. அப்போ விரட்டு நான் கோழிப்புக்கு செய்யணும். எலும்பி இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சு என்ன டாம்பு சரி எப்படி இருக்குமானு. ஓ இது அப்பா படைப்பு வந்துடும். படைப்பு வேற நாங்கள் தூளும் வந்து ரஜிதை சேர்த்தடியா என்ன வடிவா இருக்கேன். இதே போய் தான் சாப்பிடலாம் பொழுது அரிசி போடாம பெரிய பீஸ் தான் துண்டு. சரி
பார்த்தீங்களா இப்போ இது என்ன சொல்லணும்னா நல்லா அவிக்கும். ஓ கடவுளே, நல்லா கடிக்க ரத்தம் வந்துடும். வயிற்று இப்போ வந்து இது என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் நேரம் உன்னோட மூடி அவிய விட்டுவிடும். என்ன செய்யணும்? அவங்க அப்புறம் பார்ப்போமே. ஓ அவிஞ்ச அப்புறம் பாப்போம். இப்போ வந்து அவிஞ்சிருக்கு வேற ஆவினால அப்புறம் அது தூக்குற இடியப்பு அது கல்வியில தெரிய விட எனக்கு. அம்மா சுடாது. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு நான் அவிஞ்சிட்டு வாசம் வருது தான். பாருங்க வருது வருது. எல்லாம் அவிஞ்சிட்டு நான் பாப்போம். எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு அது அமைஞ்சிட்டு ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். அதுக்கிட்ட இந்த ஈரட காணையெல்லாம் பெருக்க வேண்டியாது போட்டு அது 4 மாதம் அமைஞ்சிட்டு பார்த்துறாங்க. சரிண்ணா வாத்து. அமைஞ்சிடல, அமைஞ்சு வாய்க்குள்ள வேகியும் விட்டுது. பாத்தி இதுல நான் இருக்கு. டாக்டர் சங்கரன் சத்து காணாயில இருக்கும். இன்னும் அது அழுவுது தானே. பின்ன எனக்கு தான் புள்ள சத்து காணா. அரிசி போட மாட்டோம். இல்ல அரிசி போடுறப்ப நான் தேசி புளி விடையில. அப்படி இறக்க இல்ல இல்ல தேசி புளியை விடுவோம் அப்படியே. ரம்பையில ரம்பையில மட்டது ராஜி சரக்கு ரச்சி சரக்கு நல்லா இருக்கு. சுட சுட சாப்பிட்டா நல்லா ராஜி சரக்கு வெடிச்சாச்சு. மழை குளிருக்கு சுட சுட சாப்பிடணே. அது ஆற வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு எங்க போகிறோம் வேணும்? அம்மாட்ட. அம்மாட்டேனா அம்மாவுக்கு இது கொண்டே கொடுக்கல. அம்மா வந்து வச்சு சாப்பிடல. இல்லை இந்த அம்மா கொண்டு கொடுக்கல. அம்மா வந்து ரச்சி முட்டை பால் எல்லாம் சாப்பிடல. ஆனால் எங்களுக்கு எல்லாம் செய்தாரு பாப்பா. செய்தாலும் தான் வேணும். இதை சொல்றேன். அரிசி கூட வந்து மேல வராதோ பொங்காதோ உங்க நினைக்கிற சும்மா நிக்கிற வந்து கையை கழி போடு. சரிப்பாமா நான் படுத்துட்டானா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்டா இருக்கும் தானே. இல்ல நண்டி வத்தணும் நண்டி. இன்னும் அரிசி அவியும் குழம்பு உனக்கு இதுக்கு தானே ஊற வடிவப்பதி. அதான் பேர் என்ன பேர் அங்கோனியா நல்லா சுமையா இருக்கு. நீ குடிக்கும் அதில் சும்மா சும்மா காட்டு அம்மா கையில பழுத்து போட்டு சமைச்சு உப்பு கொஞ்சம் முன்னுக்கு நிக்கணும். ஏன்னா வேணாம் காணாது. கிட்டக்கு நிக்குது ரிவர்ஸ்ல நிக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு ஓகே போடணும். காணாம நீங்க போடுங்க காணாது. என்ன கூட உப்பு போற விஷயம். ஆல்கா உப்பு ரொம்ப போடாது எனக்கு போய். இல்ல அரிசி மேல இல்ல பண்ண உப்பு இல்ல அரிசி போறேன். ஒரு காணா வந்து நாங்க இதை வந்து இன்னைக்கு அனுகூட பழகிருக்கிறோம். அப்ப நான் ஜகு மனைவி அப்படி செய்ய சாப்பிடலாம். சரி சாப்பிடுவோம். ரொம்ப காணாதானே. ஆனா நீ கொழுப்பு கவிதையே போட மாட்டேன். இதை லாஸ்ட் ஒரு கப் போட்டு வர ஒன்றும் சில்ல நீ போடலாம். இதெல்லாம் நான் குக்கிங் வீடியோ போட ஆகணும்னாங்க. நான் அடிச்சு வந்து நல்ல சின்ன அரிசி கிடிச்சப்பா. அனுபவப்படாது. சிலிண்டர் நிப்பாட்டுங்க அது சும்மா இந்த வேற பக்கம் பிடிக்கலாம். வேற மாதிரி ஏழாவது முடியாது. இதெல்லாம் கழுவி வச்சு நாங்கள் ஒரு நாள் கொஞ்சம் போல கவிஞ்சிட்டு இல்லை மழை அப்படிதான் எல்லாத்தையும் விடுவாங்க. அவ்வளோ சமையலில் போக செய்யுங்க. அங்கே ஜாதகம் கொஞ்சம் அரிசி நஞ்சு அவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க. காணும் பொருளாக நாங்கள் அரிசி விடுஞ்சா சாப்பிடுறது. அனியாங்க அதுக்கு கொடுக்கலாம். அம்மா மழை நேரம் அரசியலோட நான் சாப்பிடணும். காலையிலே சாப்பிடல. ஒரு நாள் பார்த்து தம்பியோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்க மாட்டேன். ஏன்டா முருகா சாப்பிட்ற கணக்கு சாப்பிட்றேன். இல்லை காலையிலே கோலையே சாப்பிடணும். நான் விளையாடுறேன். நாங்கெல்லாம் நித்திரா மலைக்கு ஓகே. இந்த பார்த்தீங்களா அரிசி தெரியாம தண்ணி நிக்குதுண்டா. அதான் நல்லது. ஒரு பக்கத்துக்கு இந்த இதை வந்து நீ அப்படியே இப்படி எல்லாம் வந்து நல்லா கிளறி போட்டு என்ன செய்யணும்டா மூடி விடணும். மூடி வந்து அடிப்பிடிக்காத. நானும் அடிப்பிடிக்காபடிதுன்றார். அனுபவம் கொஞ்சம் கூட்டிடுவோம். கொஞ்சம் கூட்டல அது சரியான பசிக்க தரம் அவ்வளோதான் கேட்டு நேரம் அது 2 மணி. அதானே கொஞ்சம் பசிக்க ருசி இல்லாட்டி இந்த கொழுப்புக்க வந்து நல்லா அவியும். குழம்பா இருக்குது. பார்க்க தூள் மாதிரி இருக்கிற தம்பி பயப்படாதீங்க. ஆனா அவ்வளோத்துக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து இந்த குழம்பா எல்லாம் சாப்பிடல எல்லாம் அந்த
துணியோட எடுத்து பொரிச்சு கட்டத்துல எல்லாம் போட்டு பின்னாடி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். மீனும் அப்படிதான் செய்யறேன். சாப்பாடு பசிக்காட்டியா சொதிய விட்டு அடிச்சு போட்டு ஊத்துறாங்க. அது வந்து மட்டக்களப்புக்காரருக்கு ஒரு சொதியம் தான் இருப்பாங்க. அந்த பொன்னாங்கண்ணி சொல்லி எல்லாம் எனக்கு தேசியமா வச்சுட்டு அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பொன்னாங்கண்ணி சொல்லி? பொன்னாங்கண்ணி சொல்லி கூட அம்மா வச்சு அவ்வளோலாம் இந்த அம்மா எங்களும் சாப்பிட்டுருக்கோம். வித்தியாசமான சாப்பாடு நானும் சாப்பிட்டேன். நம்ம டேஸ்டா இருந்தது. ஆனா எல்லாமே பிளேட் இல்ல, ஒண்ணுமே தண்ணியா எங்களுடைய மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். அதுதான் எல்லாம் சொல்லி வைக்கிறேன் போனோட பரட்டல். ஓ அனுஷனும் வந்த உடனே கேட்கும் சொதி இருக்கும்னா கேட்பேன். என்ன சொதி விருப்பம் அப்படியெல்லாம் பார்த்து சொல்லி தயார் பண்றோம். அதுதான் தண்ணி ஓகே. எங்களோட குழப்பைக்கு திறந்து பார்ப்போம். கையால் கையால் வச்சுக்க நைஸ். இதெல்லாம் நீங்க அப்படியே இது வந்து இந்த கிளற கொஞ்சம் குண்டு கையில் இருந்தா கிளறலாம். பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்து தெரியும். எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கு. மணி படத்தை பார்த்து நம்ம கூட சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ ஓடல் வந்துட்டு இப்போ மூத்தக்காக்கு முன்னே கொடுக்கணும் நினைச்சியா? மூத்தக்காக தக்காளி பழம் கூட போட்டு கொடுங்க. ரச்சி இல்லை மூத்தக்காக்கு. தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் இருக்கா? வெளிப்பார் ஓகே. இனி சாப்பிடுவோம். ரெண்டு மாதிரி இருக்கு. சாப்பிடுறதா தெரியும். இன்ஜின் பார்க்கணும். இப்போ பொடி பார்த்துருக்கு. இன்ஜின் பார்த்தா தான் தெரியும். நல்லா தான் இன்ஜின் நல்லா இருக்கு. மேல கொடிய இல்லை நல்லா தான் இருக்கும் போல. ஆனால் கொஞ்சம் தொஞ்சி வரும். கொஞ்சம் கத்தணும். எல்லாம் அவிஞ்சு நல்ல இதாக வந்துச்சு. சாப்பிட பாப்போம். கோழி பூக்க வந்து ரெடி ஆயிட்டேன்னு ரெடி பாருங்க. வெங்காயம் எல்லாம் பட்டி அனு வச்சுக்கிறாங்க. வெங்காயம் போட்டுப்பேன். வெங்காயம் சாப்பிடலாம், விருப்பம் இல்லாத வைக்கலாம். சரி எப்படி சாப்பிட்டு வாங்க. ஓகே. இது வந்து மட்டக்களப்பு தமிழ் வாயில வைக்கணும் சொல்லி. ஆனா சுடு. என்ன செய்ய மோதத்துக்கு? மோதத்துக்கு கோழி புக்கா ரெண்டா. நல்லா இருக்கு. சும்மா நல்லா இருக்கு. வாயில பட நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அன்னைக்கு என்னன்னு சொன்னா அனு வந்து செஞ்சு காட்டிட்டாங்க. இனிமே இதை வந்து ட்ரை பண்ண டெய்லி நல்லா இருக்கும். உப்பு புளி கட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் சாப்பிட்றான். தாராளம் உண்மையா சூப்பரா இருக்கு. என்ன நீங்க உங்களோட ஊர்ல ஒரு கிழமை செய்யறீங்க? தெரியாது. தெரியா ஒருத்தர் கோழின்ற மழை டைம்ல சுடுறது நல்லா இருக்கணும். நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சப்பறம் கேமரா கட் பண்றது. இடம் பிடிச்சிருக்கு. இங்க வந்து நிக்க பிடிச்சிருக்கு. என்ன வடக்கு போகும்போது நான் வந்து பார்க்கிறேன். சுடச்சுட தான் சாப்பிடும். சுடச்சுட தம்பிக்கு ஒரு பிரியாணி வந்தாலும் செஞ்சு வந்துடுறேன். பிரியாணியில கோழி பூக்க நல்லா இருக்கும். இதை விட தூள் போட்டு செய்யறதான குறைச்சி செய்யறது. ஐயோ வேண்டாம், இதான் கணக்கு கணக்கா அதுக்கு வந்து பசி எடுக்கு. அதுதான் எனக்கு இது பிடிக்க அவ்வளோ உண்டு. நான் பார்க்கத்தானே தம்பிக்கு தட்டை வடை வாங்கி கொடுக்கணும். யாழ்ப்பாணத்துக்கு அந்த சாப்பாடு மழைதான வெளியால போகாம இருக்கு. என்ன கடற்கரை முருக்கா குளிக்கணும். அந்த வேலையை இரவுலே 2 மணி மட்டும் மோட்டை தானே பார்க்குறான் நினைக்கிறேன். நல்லாடியோ கடை அடிகும்பம் சரி நல்லா இருக்கேன். ஓகே இந்த கோழி புக்கிய வச்சு நாங்கள் சொல்லணும். நாண்டி கவனம் நம்ம விழுத்தி போடாத. நாண்டியக்கா இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு சந்திப்போம்.